என்னன்னு சொன்னா நாங்க எதிர்பார்க்கை வினா பகுதியில கட்டுரை வினால 5வது வினாவை ஒரு வினா ஒன்று நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த வினா தான் வருமென்று யாருக்கும் தெரியாது, எவருக்குமே தெரியாத விஷயம். ஆனா நாங்க எதிர்பார்க்கிற ஒரு பகுதியாக இதை பார்க்குறோம். என்ன ட்ரோன் என்ற ஒரு பகுதி பெரும்பாலும் இது பேசப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ கணக்கு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யுத்தங்கள்ல எல்லாம் ட்ரோன் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, வீடியோ எடுக்கிறது, வேற வேற தகவல் சேகரிப்பு எல்லாத்துக்கும் ட்ரோன் பாய்கள். இந்த ட்ரோன்ற இயக்கம் சம்பந்தமான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அது எப்படி இயங்குது, என்ன அமைப்பில் போகுதுன்றத கேள்வி வடிவில்லாம ஒரு தியரி வடிவிலாக நான் இதில் உங்களுக்கு சொல்றதுக்கு யோசிக்கிறேன். ஒரு கேள்வியை நீங்கள் வாரதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ட்ரோன்ன்றது என்னன்னு சொன்னால் எப்படியோ இதில் கணக்க விதமான என்ன செய்யும், மின் விசிறிகள் காணப்படும். இதில் என்ன செய்யும், இதில் உண்மையாகவே ஃபேன், இந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விசிறிகள், அதாவது காற்று விசிறிகள் காணப்படும். விசிறிகள் இருக்கும். விசிறிகள் என்ன செய்யும், ஒவ்வொன்று தகடுகளை கொண்டிருக்கும். இந்த விசிறிகள் என்ன செய்யும், ஒவ்வொன்றும் தகடுகளை கொண்டிருக்கும். இப்படி விசிறி இருந்தேன்னு சொன்னால் விசிறிக்குள்ள பார்த்தோம்னா அந்த தகடுகள் என்ன செஞ்சிருக்கும், இப்படி ஒரு அமைப்புல ஒரு தகடுகள் இருக்க பார்க்கும். இப்படி ஒரு அமைப்புல தகடுகள் இருக்க பார்க்கும். இப்படி அமைப்புல இருக்கும். சரிதானே? ரைட். இப்போ இந்த தகட்லையும் ஒரு பிரச்சனை இருக்க வேண்டாம். இதோடைய சாய்வு ஒன்று இருக்கும். இதுக்கு என்ன செஞ்சிருக்கும், ஒரு சாய்வு இருக்கும். தகட்டில் ஒரு சாய்வு இருக்கும். தகட்டில் என்ன செஞ்சிருக்கும், ஒரு சாய்வு கொண்டு இந்த இருக்க பார்க்கும். ரைட். இப்போ இதில் இருக்கிற தத்துவம் என்ன என்ற அடிப்படையில் இதை பார்ப்போம். என்ன தத்துவம் சொல்லப்படுதுண்டா, ஃபர்ஸ்ட் ட்ரோன் எப்போ என்ன செய்யும்னா மேல் எழும்பும். உங்களுக்கு தெரியும், இப்படி பறக்கும்போது மேல் எழும்பி அப்புறம் மூவ் பண்ணும்போது இப்படியே மூவ் பண்ணி அப்புறம் திரும்பி அல்லாட்டி அதில் நின்று சுற்றுற இப்படியெல்லாம் அதிலேயே செயற்பாடுகள் வரும். நீங்கள் நார்மலாகவே ட்ரோன் செயற்பாடுகள் என்னன்றது திருப்பி நீங்கள் யூடியூப் சேனல் உள்ள நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலே அது விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் அந்த அதற்கு நீங்கள் பார்க்கத்தான் போகணும். பார்த்தீங்கன்னா தான் ட்ரோன்ற மூமெண்ட்டை உங்களுக்கு விளங்கும். ஏன்னா கணக்கில் ஒரு பந்தி தரும்போது நீங்கள் மேலேருந்து வாட்சி வரும்போது விளங்காது உங்களுக்கு. அப்போ அதில் மூமெண்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் இலகுவாக நீங்கள் அவங்க இந்த பந்தியில் சாரத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை அப்படித்தான். சரிதானே? அங்கே எழுதியிருக்கிற அவ்வளவும் வாசித்தாலும் உங்களுக்கு சரியான மூமெண்ட் ஒரு ஃபிசிக்ஸில் இது, அதாவது பொது பௌதிக ரீதி, அதாவது இயற்கையாக நிலைமை விளங்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கணக்கு விளங்கி கொள்ளாது. சரிதானே? இது ஒரு அணு ரீதியாக நான் சொல்ற விஷயம். ரைட். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரோனை என்ன செய்யணும்னா கீழே இருந்து மேலே போக போகுது. அப்போ கீழே இருந்து மேலே போக போகுதுன்னு சொன்னால் இந்த விசிறியால, இந்த விசிறி பகுதியால் என்ன செய்யும், காற்றை வெட்டி 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 கீழே தள்ளி கொண்டிருக்கும். காற்றை வெட்டி வெட்டி என்ன செய்யும், கீழே தள்ளும். அதாவது வாயுவை மேலே இருக்கிற வாயுவை கீழ் நோக்கி கீழ் நோக்கி தள்ளும். அப்ப கீழ் நோக்கி தள்ளும். கீழ் நோக்கி தள்ளுறதால இந்த ட்ரோன் என்ன செய்யும், மேல் எழும்பும். ட்ரோன் என்ன செய்யும், இது கீழே எழுதுற மேல் நோக்கி போகும். அப்ப இது எந்த விதி அடிப்படையா இருக்குது, இந்த ட்ரோன் சுத்த சுத்த, அதாவது விசிறி சுத்த சுத்த மேல இருக்கிற காத்தெல்லாம் எடுத்து உள்ள எடுத்து கீழே தள்ள என்ன செய்யும், ட்ரோன் மேலே போகும். அப்ப இது எங்க நாங்க பாக்கிறோம்னு சொன்னா, இதை நாங்க யூஸ் பண்ணலாம்னா நியூட்டன் 3ஆம் விதி. அப்ப இது இதுல யூஸ் ஆகுது, நியூட்டன் 3ஆம் விதியில யூஸ் ஆகுது. எப்படி, அதாவது ஒரு விசைக்கு அல்லது ஒரு பொருளுக்கு நாங்கள் கொடுக்கப்படுகின்ற விஷயம் இருந்தால் அதுக்கு உரிய மறுதாக்கம் ஒன்று கிடைக்கும் எங்களுக்கு. அந்த மறுதாக்கத்தை அடிப்படையில் இது மேலே போகும். ஆனா மறுதாக்கத்துக்கு அடிப்படையா போனாலும் அதுல தொழிற்படுற அந்த விசையை எப்படி கண்டுபிடிப்போம்டா, நியூட்டன் 2ஆம் விதியை வச்சு பாய்ப்போம். நியூட்டனின் 2ஆம் விதி தான் அதில் உள்ள விசை எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இந்த ட்ரோன்ட விசிறி சம்பந்தமான சில அறிவு எங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இந்த விசிறி
நேராக அதாவது செங்குத்தாக இப்படி இருந்து கொண்டு இப்படியே சுத்துமண்டா, அதாவது இதுதான் பிளேட்டண்டா, 4 பக்கம் பிளேட் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த 4 பக்கத்து பிளேட் இருந்தா பிளேட் 4 பக்கம் செங்குத்தா இருக்கும்னு சொன்னா, செங்குத்தா இருக்கும்போது எப்படி செய்யும்? செங்குத்தா இப்படி வரும்போது அதால இப்படி சுத்தி கொண்டு வரும்போது வழி என்ன செய்யும்? வழியை வெட்டி 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 கீழே செங்குத்தாக தள்ளி கொண்டு போகும். இப்ப இந்த வழி என்ன செய்யும்? ஒரு உந்துதல்ல கீழே செல்லும் போது ட்ரோன் மேலே போப்பாகும். அப்படி ஒரு சந்தர்ப்பமான நிலையில நாங்க என்ன செய்வோம்? கீழ்நோக்கிய திசையில 2ஆம் விதியை பாய்ச்சோம்னு சொன்னா அது என்ன? FT சமன் டெல்டா 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 M இன்டு V மைனஸ் U. இப்படிதான் நாங்க என்ன செய்வோம்? இதை எடுப்போம். அப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு கணநிலையில, அதாவது கணையில ஒரு செகண்ட்ல இந்த தகடுக்கு ஒரு பரப்பொண்டு கூடுவோம். இதுக்கு வந்து இந்த தகட்டுக்கு இது தகட்டு A என்று போட்டோம்னா இதுக்கு எத்தனை A இருக்க போகுது? 4 A இருக்க போகுது. அந்த அவன் தருவாங்க கேள்வியில. இது 2 இருக்கலாம், இல்லாட்டி 4 இருக்கலாம். இப்ப 4 உள்ள நான் விஷயத்தான் எடுத்திருக்கேன். A பரப்பா இருக்கு. A பரப்புல என்ன வேகத்துல சுத்துதுன்றா, நான் எங்களுக்கு கேள்வி சின்ன V தரலாம், இது ஒமேகா தரலாம். பிறகு இதனுடைய நீளம், அதாவது தகட்டினுடைய ஒரு பக்கம் நீளம் சிமோலாராக இருந்தா, இப்ப இந்த வழி என்ன செய்யும்? சுத்தும் போது நேர்கோட்டு தொடலி வேகத்துல தான் கீழ்நோக்கி தள்ளி கொண்டே இருக்கும் இந்த பக்கத்தால. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இதனுடைய வேகம், அதாவது வழியை வெட்டி அனுப்புற வேகத்தை பார்த்தோம்னா வேகமா என்ன இருக்க போகுது? V சமன் ஆரோமேகா வேகத்தோட கீழ்நோக்கி திசையில வேகத்தை தள்ளும். அப்ப ஆரம்பத்துல இருந்தது 0 ஆகுது. வழி மேல இருக்கிற வழி என்ன? 0 தான் இருக்குது. இது போய்தான் அடுத்த ஒரு செகண்ட்ல இவ்வளவு வேகத்தை எடுத்து உள்ள தள்ளுது. அப்ப அப்படி பார்க்கும்போது அப்ப ஒரு செகண்டில் உருவாகும் வழியின் நீளம் இல்லாட்டி கீழ் தள்ளப்படும், ஒரு செகண்டில் கீழ் தள்ளப்படும் வழியினுடைய நீளம் என்னவா இருக்கும்? எதா இருக்கும்? இந்த வியா தான் இருக்கும். அந்த வியை நான் எப்படி எழுதலாம்? ஆரோமேக்கான்னு தரலாம். அவங்க தரலாம் வின்னு தரலாம், ஒமேக்கான்னு தரலாம். இவ்வளவு வேகத்துல சுத்து. ஆனா இதுல என்ன நடக்கும்னா, இந்த FT சமன் டெல்டா MB என்றது வந்து எங்களுக்கு எங்க வந்து சேரும்னு சொல்லிட்டுன்னா, டெல்டா MB தேவையில்லை, இங்க போட்டோம் தானே, இது போட்டோம், மைனஸ் போட்டோம். அப்ப இது எப்படி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இது வந்து வலிக்குத்தான் நாங்க இதை பாவிக்கலாம் 2ஆம் விதியை. இங்க இருக்கிற சுத்து பார்க்கலாம். ஆனா வலியை வெட்டி அனுப்புறதுக்காக அதே வேகத்தை தான் இந்த தகட்டுல படுற வலிக்கு கிடைக்கும். ஆகவே இந்த விதி எங்க பாய்ப்போம் சொன்னா வலிக்குத்தான். சரி, ஒரு நாளும் இதுக்கு வராது. அப்ப இந்த விதி உண்மையான எங்க பாய்க்கிறோம்? வலிக்கு. அப்ப கட்டாயம் நாங்க எழுதும் போது என்ன செய்யணும்? அதுல அதாவது விசிறியில் உள்ள தகட்டினால் வெட்டி அனுப்பப்படும் வலிக்குத்தான் இது பாய்க்கிறோம். சரிதானே? வலிக்குத்தான் இதை பாய்க்கிறோம். எப்படி எழுதிக்கணும்? விசிறியின் தகட்டில், சரிதானே, தகட்டில் மோதிய வலிக்கு தான் இதனை எடுக்க போறீங்க. இல்லாட்டி அதால தள்ளுற வலிக்குத்தான் இது எடுக்க போறோம். மோதிய வழி என்று எடுக்காம தள்ளும் வலிக்கு என்று எடுப்போம். அது இன்னும் ஈஸி. தள்ளும் வலிக்குத்தான் இதை பாய்க்கணும். ஒரு நாளும் விசிறிக்கு பாய்ச்சிடக்கூடாது. எல்லா கணக்கும் பிடிச்சி போயிடும். அப்ப இந்த ஒரு செகண்ட் நாங்க இதை பாய்ச்சோம்னு சொல்லிட்டோம்னா அப்ப என்ன நடக்க போகுது? எப்சமன் ஒரு செகண்ட் நடக்க போகுது. இது ஆரம்பம், இது பூச்சியமா இருக்கும், இது V என்று வந்துடும். அப்ப MV என்று வரும். அப்ப அங்க பாய்க்கிற விசை வந்து கீழ் நோக்கி F7 MV வரும். அந்த Vக்கு பேர என்ன பண்ணலாம்? ஆரோமேக்கா போடுவோம் நாங்க. எதுக்கு? M இன்டு ஆரோமேக்கா போட போறோம். அதை டச் பண்ணப்படுது. அதுல டச் பண்றபடியா தான் நாங்க அந்த வேகத்தை அதை எடுக்கிறோம். இப்ப எம்முக்கு பதில என்ன போடுவோம்? இதுல வந்து வழி தானே இப்ப தருவாங்க. வழியின் அடர்த்தி வந்து ரோன்னு தந்துடலாம். அப்ப ரோண்டு எடுத்தோம்டா, இப்ப நாங்க எடுக்கிறோம் வழியின் அடர்த்தி தருவாங்க, கேள்வியில் தருவாங்க.
வளியின் அடர்த்தி சமன் ரோன்னு எடுத்தோம்டா எஃப் சமன் இதுல கனளவு வரணும் என்ன. அப்ப இங்க கனளவு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல வர கனளவுன்னு சொல்லும்போது வழி ரெண்டு இல்ல ஒரு செகண்ட்ல என்னவா இருக்கும் வி என்ற கனளவு வரும். அப்ப ஒரு செகண்ட்ல வந்து வி என்ற கனளவு வரும். அப்ப நாங்க என்ன ஒரு செகண்டில் வழியின் நீளம் கனளவு இல்ல வழியின் நீளம் வந்து எவ்வளவா இருக்கும் வியா இருக்கும். அதான் வேகம் சரியா. அதுக்கு பிறகு கனளவுன்னு சொன்னா கனவளவு எவ்வளவா இருக்கும் இங்கே பரப்பு இருக்குது. அப்ப ஒரு செகண்ட்ல வி ஆகவே ஏவி என்று போடுவோம். அது என்னத்துக்கு சமனா இருக்கும் இங்க ஆர் ஒமேகாவுக்கு சமனா இருக்கும் சரிதானே ரைட். அப்ப இங்க நாங்க கொண்டாந்து போட்டோம்னு சொன்னா வழியின் அடர்த்தி வந்து ரோடு தருவாங்க இந்த தந்துருக்காங்க. ஆகவே ரோ ஏ ஆர் ஒமேகா இவ்வளவும் என்னத்துக்கு வர போகுது எங்களுக்கு திணிவுக்கு வரும். இஞ்சால ஒரு ஆர் இருக்குது இஞ்சால ஒரு ஒமேகா இருக்கு. ஆகவே எஃப் சமன் ரோ ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு ஆர் ஸ்கொயர்டுன்னு வருது. அப்ப கீழ் நோக்கிய திசையில சொல்லிப்படுற விசை வந்து இவ்வளவு விசையாகும். இப்ப கேள்வியில என்ன கேட்பாங்க ஒன்றண்டா உடைச்சி கேட்டுதான் உங்களுக்கு கேள்வி வரும். ஆனா நான் என்ன செய்யறேன் இந்த ட்ரோன்ட தியரியே என்ன மாதிரி இருக்கும் விளங்கப்படுத்துறேன் அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் கேள்வியா எடுக்கையில ட்ரோன்ட தியரி இப்படித்தான் நாங்க எடுப்போம். ஆனா கேள்விய அங்க கேட்கும்போது சின்னனா கேட்பாங்க. அப்ப என்ன இந்த ட்ரோன் இயங்கி கொண்டிருக்கன்னு பெரிய இதா பந்தின அணி போட்டு அதுல உள்ள விஷயம் என்னென்ன விதிகளை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு அந்த விதிகளை எழுதுங்கன்னு கேட்பாங்க. நியூட்டன் விதி 3ஆம் விதி எழுதுங்க 2ஆம் விதி எழுதுங்க. புறவே என்ன செய்வாங்க ஒரு செகண்ட்ல வந்து இல்ல இந்த சுழற்சி வந்து சுத்துது. ஆகவே இதுக்குரிய விஷயம் என்று பார்த்தோம்னா இது என்ன நடக்குது போது ஒரு ஃபேனுக்கு தான் இது ஒரு ஃபேனுக்கு தான் இப்ப நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க என்ன செய்யுது 4 ஃபேன் இருக்கு எங்கள்கிட்ட. இப்ப 4 ஃபேனும் என்ன செய்யுங்க உந்தல் விசையை உருவாக்கும். அப்ப திருப்பி என்ன செய்யும் நீங்க இதுல மொத்த கீழ் நோக்கிய உந்தல் விசை இது வந்து ஒரு ஃபேனுக்கு தானே உண்மையாவே விசிறியின் தகட்டை தள்ளும் வலிக்குன்னு போட்டு அதுவும் என்ன இன்னொன்று தள்ளும் தகட்டின்ற வழி வந்து ஒரு தகடு தான் இங்க நாங்க இப்ப பார்த்தல ஏதானே உண்டு. அப்ப இதுல 4 தகடு இருந்தா 4 இருக்கணும் இப்ப சரிதானே. அப்ப 4 தகட்டுக்கு அப்ப 4 தகட்டு விசிறிக்கு விசிறி ஒன்றுக்கு வந்து எஃப் எவ்வளவா இருக்கும் 4 ரோ ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் உண்டு ஆர் ஸ்கொயர். இது 4 ஒரு ஃபேனுக்கு அப்படியே யூஸ் பண்றோம். ஒரு ஃபேனுக்கு அதை விட 4 ஃபேன் இருக்கு. அப்ப என்ன செய்யும் 4 விசிறியால் கிடைக்கும் மொத்த கீழ் நோக்கிய உந்து விசை என்னவா இருக்கும் எங்களுக்கு இதை 4 அளவு இருக்கணும். திருப்பி கடைசியா வரும் ஃபைனல் எஃப் சமன் 16 ரோ ஏ ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஆர் ஸ்கொயர் என்ன விடுபட்டிருக்கா இல்லை. சரி இப்படி நீங்க இத எழுத பழகணும். அப்ப அந்த நேரம் என்ன செய்வாங்க சில நேரம் இந்த ஒமேகா அவ்வளவு மேல் நோக்கி போறதுக்கு ஒமேகா அவ்வளவுன்ற துணி சொல்லுவாங்க. இது என்ன செய்யும் கீழ் நோக்கி உந்து விசை தான். அப்ப கீழ் நோக்கி உந்து விசை அளவு மேல போகுது. ஆனா இது மேல போகுமா போகாதான்னு எப்படி தெரியும் இதுல நிறை தருவாங்க பிறகு ஏன் ஒவ்வொரு ஃபேன் நிறையும் தருவாங்க. அப்ப நடுவில் இருக்கிற நிறையும் தருவாங்க. அப்ப அந்த நிறையை சாப்பிடுத்தி தான் இதை நாங்க பிறகு ஒமேகா கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் பேசிக் தியரி. இதை தாண்டி வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம இப்ப என்ன செய்வோம்னா இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு மேல நான் இதை அழிச்சிட்டு இதன் அடுத்த பக்கத்துக்கு போவோம். எப்படி அடுத்த கேள்வி கேட்க போறாங்க எப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற உந்து விசை நாம கண்டுபிடிச்சிட்டோம். உந்து விசைக்கு வந்துட்டோம் இல்லையா. உந்து விசை தான் இருக்கு கீழே. இந்த உந்து விசை வந்ததுக்கு பிறகு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த ஒமேகா அதாவது என்ன ஒமேகால சுத்துனா இந்த ட்ரோன் வந்து மேல போகும் என்று பார்ப்போம். என்ன ஒமேகால சுத்துனா ட்ரோன் மேல போகும்டா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்
ஒரு ஃபேன் நிறை இந்த இருக்கு தானே இந்த ஒரு ஃபேண்ட திணிவுன்னு வைப்போம், நிறைந்து போவோம், திணிவுக்கு போவோம். திணிவு வந்து எவ்வளவாம் m0. அப்ப 4க்கு மொத்தமா என்ன செய்ய போகுது, 4 ஃபேண்ட திணிவு எவ்வளவு 4 m0. இதைத்தான் நான் தியரியா சொல்லிக்கணும் போறேன். இப்போ 4 m0ல வந்து எங்களுக்கு தியரி இது வரப்போகுது, திணிவு வரப்போகுது. அப்ப கீழ் நோக்கிய திசையில் என்ன இருக்கும், இதுல ஒரு m இருக்கும், சரி இது m வச்சுக்கொள்ளும். மற்றது இப்ப நடுப்பகுதி, அதாவது ட்ரோனின் நடுப்பகுதி m திணிவு என்றா மொத்தமா இது m0 வரும்போது கீழ் நோக்கிய திசையில இதுலயும் m0 வருது, இதுலயும் m0 வருது, இதுலயும் m0 வருது, இதுலயும் m0 வரும் என்ன. அப்ப மொத்தமா கீழ் நோக்கிய திசையை பார்த்தோம்னா ஒரு செகண்ட்ல சமநிலையில, ஒரு செகண்டின் சமநிலைக்கு முக்கியமா தான் ஒரு செகண்ட்ல சமநிலை அடையுது என்று வச்சுக்கொள்ளும், நீக்குது. அப்ப இது என்ன செய்வோம், இப்ப எழுத போறோம், இவ்வளவு விஷயம் வரப்போகுது 16 ρ a ஒமேகா ஸ்கொயர் r ஸ்கொயர் சமன், இதுல என்ன வரப்போகுது, இது mg பிளஸ் m0 g. இப்போ எங்களுக்கு ஒமேகா தான் தேவையா இருக்கும், சில நேரம் அப்படிதான் கேட்பாங்க. ஒமேகா சமன் வர்க்கமூலம் என்ன எடுக்கலாம், இதுல 6 நான் வெளியில் எடுக்கிறேன், இதுக்கு வர்க்கமூலம் தானே, மிச்சம் எல்லாம் அப்படியே எங்களுக்கு பெரிய ஒரு கோவையா வரும். இதெல்லாம் தருவாங்க எவ்வளவு எவ்வளவு m0 எவ்வளவு இதுண்டு, அதை வச்சுக்கொண்டா இதையும் 4 எடுக்கலாம். அப்போ எடுத்த உடனே 4r, இதுதான் முடிவேண்டு இல்லை, நான் இப்போ எல்லாம் போட்டபடியே அப்படியே முடிவு வருது, ρ a என்று எடுக்கலாம். சரிதானே, ρ a என்றா ஒமேகானா இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த முடிவை பாடமாக்கி ஒன்றும் எடுக்கிறேன் இல்லை, இந்த செய்முறையை மட்டும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். இப்படி ஒரு முடிவு எடுக்க போற இல்லை, அது வேற வேற எல்லாம் போட்டு தருவாங்க, அந்த நேரம் மாறிக்கொண்டு வரும். ஆனால் இதில் சில நேரம் இப்படி எல்லாம் போட்டுட்டு இதை காட்டுக ரெண்டும் கேள்வியை கேட்கலாம், இதை இந்த தொகுப்பை பெருக ரெண்டும் கேள்வியை கேட்கலாம். ஆனா இருந்தாலும் இதுதான் செய்முறை, இந்த முறையில தான் நாங்க இந்த கேள்வியில செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப என்ன செய்யலாம், ஒமேகா கண்டாச்சு. இப்ப ட்ரோன் வந்து என்ன செஞ்சுட்டு, கீழே இருந்த ட்ரோன் வந்து மேல எழும்பிச்சு, என்ன செஞ்சிருக்குது, மேல எழும்பி அது ஓடிக்கொண்டிருக்கு ட்ரோன். ஆனா இப்ப ட்ரோன் என்ன செய்யணும், மூவ் பண்ணும். ட்ரோன் என்ன செய்யணும், இப்ப மூவ் பண்ணணும். மூவ் பண்றதுக்கு சில ரிக்வயர்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் சும்மா அப்படி நாளே இதையும் எடுத்து இப்படி சுத்தி கொண்டே இருந்தா மூவ் ஆகாது. அது என்ன செய்யணும், அது ட்ரோன் மூவ் பண்றதுக்கு சில மெக்கானிசம் நடக்கணும். எப்படி மெக்கானிசம், இப்ப இந்த பக்கத்தால மூவ் பண்ணணும், இந்த பக்கத்தால மூவ் பண்ணணும், இல்லாட்டி இந்த பக்கத்தால மூவ் பண்ணணும், எப்படியோ மூவ் பண்ணணும் வச்சுக்கொள்ளுமே ஒரு விவேகத்தோட. இப்ப விவேகத்தோட மூவ் பண்ணணுமா இருந்தா இந்த ஃபேன் ரெண்டும் எப்படி சுத்தணும் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சுத்த சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, இந்த 2 ஃபேனும் சில நேரம் என்ன செய்யும், இது ஆஃப் ஆயிரும், இது ஆஃப் ஆகும், இந்த பக்கத்துல மூவ் பண்றதுக்கு இதுவும் ஆஃப் ஆகும். அப்ப இது 2 தான் ஒர்க் பண்ண வெளிக்கிடும். ஆனா ஒர்க் பண்ணும்போது என்ன செய்யும், செங்குத்தா தான் இப்படி சுத்தி கொண்டிருந்தது, இப்படித்தான் சுத்தி கொண்டது, இதை கொஞ்சம் பிளேட் என்ன செய்யும், சரிஞ்சு சுத்தும் இப்படி. அப்ப செங்குத்தாக ஒரு கோணத்துல ஒரு சரிவை ஏற்படுத்தி சுத்தும். இப்ப விவேகத்துல இப்படி போகும், ட்ரோனாலும் இப்படி எழும்பிட்டு இப்படி போவா, இப்படியே கொஞ்சம் மேல் எழும்பி தான் போகும், அப்புறம் அப்படித்தான் நின்று சுத்தும். ஆகவே விவேகத்தோட இப்படி போக வேண்டி இருக்கும்டா, இங்க உருவாக்குறங்கிற விசை, அந்த முதல்ல நாங்க உருவாக்குறதா இருக்கிற விசை வந்து ஒரு செங்குத்து வரணும். செங்குத்து வரும்போது எப்படி செய்யும், இப்ப இது செங்குத்தா தான் இப்படி, இந்த விசை தான் இது. இந்த விசை என்னது, 16 ρ 16 ρ a ஒமேகா ஸ்கொயர் r ஸ்கொயர். இப்ப என்ன செய்யணும், இந்த வேகத்துல இந்த பக்கத்தால அந்த விசை வந்து சொல்லி போடணும், இந்த பக்கத்தால இந்த பக்கத்தால. அப்ப உண்மையா இதுல சொல்லிப்படுற விசை இந்த இதுன்னு பார்த்தோம்டா எவ்வளவா இருக்க வேணும், இங்கால சொல்லிப்படுற விசை வந்து எங்களுக்கு இந்த திசையில சொல்லிப்படுற விசையை கணிக்கணும். இப்ப இந்த விசையில சொல்லிப்படும் போது இந்த வேகத்துல தான் இது இங்கால மூவ் பண்ணும். இப்ப இந்த விஷயம் சொல்லிப்படும் போது இந்த வேகத்தான் மூவ் பண்ணும். மூவ் பண்ணும்போது என்ன செய்யும், அப்ப இந்த ட்ரோன்ட இந்த பக்கத்துல இந்த இப்படி ஒரு திசையை காட்டுறோம், இப்படி ஒரு நிலையில ட்ரோன் இயங்குறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், ft சமன் டெல்டா mb இப்ப பாய்க்க போறோம். நான்
ரோட் சும்மா நின்ற ட்ரோன் டக்கண்டு வி வேகத்தை எடுக்க போகுது. அப்ப என்ன செய்யும்? அப்ப நான் ஒரு செகண்ட்ல வந்து எப்படி விசை தொழிற்படும்? அப்ப இங்க இருந்து இப்படி நான் பிரிச்சேன்னு சொன்னா 16 ரோ ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் கொஸ்டீட்டாவை எடுக்கணும். கொஸ்டீட்டாவை எடுத்தேன்டா இதுல அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஒரு செகண்ட் அதுக்கு பிறகு டெல்டா எம்பியில எங்களுக்கு இங்க இருக்கிற ட்ரோன்ட நிறைய போடணும். இதுல முக்கியம் மறந்துடக்கூடாது. இங்க பிறகு வாயுட நிறைய போடுறதில்ல. இப்ப ட்ரோனுக்கு தான் இதை பாவிக்கிறேன். இது என்னதுக்கு பாவிக்கிறேன்? ட்ரோனுக்கு பாவிக்கிறேன் இதை. அப்ப ட்ரோன் நிறையான எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இருக்கிற நிறை என்ன நிறை இருக்குது? எம்ஜி பிளஸ் எம்0ஜி தான் ட்ரோன் நிறை. அப்ப ட்ரோன் நிறை வந்துட்டு என்ன வேகம்? இந்த இருக்கு V0 வேகம். இந்த வேகம் தான் எங்களுக்கு இப்ப எடுக்க வேண்டிய வேகமா இருக்கு. அப்ப இங்க வந்து ஆரம்ப வேகம் நார்மலா தான் இருக்கும், பூச்சியமா தான் இருக்கும். புறதான் ட்ரோன் வேகத்தை வந்து எடுக்க போகுது. அப்போ ஒரு வேகத்தை எடுக்க போகுது. இப்ப கேட்பாங்க இந்த வேகம் எடுக்கிறதுக்கு இந்த வேகம் எடுக்க போகுது. ஆக இந்த வேகத்துல போகுதுன்னு ஒரு வேகத்தை தருவாங்க. தந்தா நாங்க இந்த 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 இருக்கு தானே இது ரெண்டும் சுத்துறதுக்கு, அப்ப இது 2 தானே, முதல்ல இதுல 16 இருந்ததை நாங்க இப்ப 2 வகையில 8 மாத்தோம். 16 தானே, எப்படி 16 4 சுத்துறது, இப்ப 2 தான் சுத்துது. 2 ஆஃப் ஆயிடுச்சு என்று சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லுவாங்க. 2 ஆஃப் ஆனா தான் மூவ் பண்ணும், இல்லாட்டி மூவ் பண்ண விடாது. இது சுத்தி கொண்டு நிக்க அப்படி நிக்க தான் பார்க்கும். இது பாட்டுல இது சரிஞ்சு சுத்தினோன்னு இது மூவ் ஆகும். அப்ப 8 வரப்போகுது. இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வேகத்துல சுத்துறதுக்கு எவ்வளவு சாய்வு வரும், சாயில போகணும். அல்லது இப்போ நான் கேட்பாங்க இந்த சாயில இருந்தா எவ்வளவு வேகத்துல போகணும்னு கேட்பாங்க. ஏதோ ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். அப்ப எவ்வளவு சாய்வுல சாய்ச்சா தான் இது போகும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரப்போகுது? அப்ப வேகம் உண்டு. அப்ப நான் என்னுடைய இந்த பக்கத்துல எழுத வலிக்கிறேன். இந்த பக்கத்துல எழுதுறேன். இந்த பக்கத்துல எழுதும்போது எப்படி எழுத போறேன்? ரைட். அப்ப கொஸ்டீட்டா தான் எடுக்க போறோம். அப்ப கொஸ்டீட்டா வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? எம்ஜி பிளஸ் எம்0ஜி வி ஓவர் இது எவ்வளவு எடுக்கலாம்? 8 ரோ ஏ ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எழுதுவோம். அப்ப அதை நான் நேரவே இப்படி போடுறேன். தீட்டா தானே எங்களுக்கு தேவை. தீட்டா சமன் கொஸ் இன்வர்ஸ் 2 வரப்போகுது. அப்ப இவ்வளவு வேகத்துல வந்து இந்த திசையில மூவ் பண்ணணுமாண்டா எவ்வளவு கோணத்துல அந்த ஃபேன் வந்து இருக்கும். ஃபேன்ட கோணம் தான் இது. இந்த கோணம் வந்து என்னவா இருக்கும்? ஃபேன் சரிஞ்சு சுத்துற கோணமா தான், நிலைக்குத்தோட சரிஞ்சு சுத்துற கோணம் தான் இந்த கோணமா இருக்கும். எவ்வளவு கோணத்துல இருந்தா அவ்வளவு வேகத்துல அது போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க இதுல செய்யலாம். இல்லாட்டி இவ்வளவு கோணத்துல எடுக்கும் போது எவ்வளவு வேகத்தை நாங்க இது டெலி பண்ணணும் என்ற விஷயம் கேட்ட மாதிரி இப்படி செய்யலாம். இந்த கேள்வியை வந்து ஏதோ ஒரு விதமா கேட்கலாம், இன்னும் கேட்கலாம். வேண்டா இதை வந்து என்ன, ட்ரோன் வந்து நின்ற வாக்குலேயே அப்படியே சுத்தும். அப்படி நின்ற வாக்குலேயே சுத்தும். நின்ற வாக்குல சுத்தும் போது என்ன செய்யணும்? இங்க உண்மையில இந்த நின்ற வாக்குல சுத்தும் போது அதை நிற்கும் போதே சுத்தும். அதாவது நின்று கொண்டு சுற்றுதல், நின்று கொண்டு சுற்றுதல். இப்ப நின்று கொண்டு சுற்றும் போது இப்படி பார்த்தா ட்ரோன் இப்படி நின்று கொண்டே சுத்தும்டா அப்படியே ஒரு இடத்துல நிற்கும், சுத்தும். அப்ப இந்த 4 வந்து 4 ஃபேனும் ஒரு விதமா சுத்தும். ஒரு 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 விதமா சுத்தும். எப்படி சுத்தும்டா அதை கூட அதை கேள்வியை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா இது இந்த பக்கம் சுத்தும், இந்த ட்ரோன் வந்து இந்த பக்கம் சுத்தும், இது வந்து இந்த பக்கம் சுத்தும், எல்லாம் உள்ளால சுத்தும். அதே மாதிரி இவர் என்ன செய்வார்? இவரும் உள்ளால சுற்றுவார். இது இப்படி சுத்தும், இது இப்படி சுத்தும், இது இப்படி சுத்தும், இது இப்படி சுத்தும். இப்படி சுத்தும் போது ட்ரோன் அப்படி நிற்கும். ட்ரோன் அப்படியே நின்று கொண்டு இப்படி நின்று சுத்தி 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 கொண்டு நிற்கும். அப்ப இதை கூட நாங்க கேள்வியாக அமைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே ட்ரோன்ட மூவ்மெண்ட் சம்பந்தமாக இந்த யூடியூப்ல அடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி ஃபேன் சுத்துனா என்ன மூவ்ல போகும். அதாவது ட்ரோன் வந்து இப்ப நின்று கொண்டு இப்படி சுத்தணும்னு சொன்னா இப்படி சுத்தினா தான் இந்த இதுகள் இப்படி நிற்கும். இதே ட்ரோன் இப்படி சுத்தும், அதாவது இந்த பக்கத்தில் இப்படி நின்ற வாக்குல இப்படியே சுத்தும். இப்படியே சுத்துறதுக்கு வந்து மற்ற பக்கத்தால சுத்தும் போதுதான் சுத்தும். அப்ப அதுகள் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. நீங்க வேற வேற யூடியூப்ல இருக்குது ட்ரோன் அமைப்புகள், ட்ரோன் அமைப்புகள்லாம் எப்படி சுத்தும். இதை விட கேள்வி இன்னும் மாசா போகலாம். ஏனென்றா
இப்ப யுத்தங்கள் நடக்கிற கதைக்குள்ள கொண்டு வரலாம். 2 குண்டுகளை வந்து ட்ரோன் தாங்கி கொண்டு போகுது. போய் கொண்டு போய் அது இன்னொரு இடத்துல போடுதுன்னு சொன்னா, அப்போ போடும்போது வார வேகம் அதுகளெல்லாம் வேற விதமாக கேள்வியெல்லாம் வைக்கலாம். எரிய பாதையை திருப்பியும் போன வருஷம் வந்த மாதிரி எரியத்தை எடுத்து திருப்பியும் ஒரு பகுதியை எங்களுக்கு இதுக்குள்ள கொண்டு வரலாம். அல்லாட்டி அதில் வேலை வலு சக்தியை கொண்டு வந்து போடலாம். சரிதானே? ஆகவே இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காமன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. ஒரு சிங்கள ஊடகங்கள்ல வந்து கேள்வியுடைய அமைப்பு தான். என்ன ட்ரோன் இருந்துன்னு சொன்னா இந்த ட்ரோனை வந்து ட்ரோனுக்குள்ளுக்குள்ள இப்ப எல்லாம் கூடுதலாக யுத்தங்கள்ல ட்ரோன்ஸ் பாய்க்கிறபடியால 2 விதமான குண்டுகள் M1 M2 இருக்குது. அது இப்படியே மூவ் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது ஒன்றை போட்டுச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யும்? ஒரு எரிய பாதையில போய் விழுற மாதிரியான அமைப்புள்ள கேள்வி வரலாம். அல்லாட்டி இப்போ நான் டிரெக்டா போடலாம். டிரெக்டா போடும்போது கேள்வி வரலாம். ஒரு கப்பல்ல தாக்குறதுக்குரிய மாதிரி அமைப்புல இருந்து கொண்டு அது போடக்கூடிய மாதிரி இருக்கலாம். இப்போ சாறு வேகம், இது ஒரு V1 வேகத்துல போன்ற ட்ரோன் பறந்து வந்து இவ்வளத்துல அதை அட்டாக் பண்ண போகலாம் என்ற கேள்விகள் வந்து வாரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ அந்த இதை ஒரு செஞ்சு பார்த்தீங்கன்னா வெறியம் எல்லாம் பழைய பார்த்தானே. ஆனால் ட்ரோன்ற மூவ்மெண்ட்டுகள் சம்மந்தமாக கொஞ்சம் அறிவு இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் இந்த கேள்வி செஞ்சிடலாம். ஆனால் அந்த ட்ரோன்கள்லேய சில நேரம் ஓடு விமானங்கள் இருக்கு. விமானத்தோட நாம அதை கனெக்ட் பண்ண இயலாது. காரணம் என்று சொல்லி சொன்னா விமானம் வந்து பேர்னுலின்ற விதியில இருந்தால் அதை உருவாக்கும். பேர்னுல்ற விதியில இருந்தால் அது போகும். காரணம்னா இது வேகமா போகும்போது பேர்னுல்ற விதியில இருந்தால் அறிவுக்கோட்டு பாய்ச்சல் அடிப்படையெல்லாம் ஓடி போய் அவர் மேல லிஃப்ட் அப் பண்ணுது, மேல போகும். அது பேர்னுல்ற விதியை யூஸ் பண்ற இடம். ஆனா வந்து அப்ப இந்த ஃபிளைட் சம்பந்தமான விஷயங்கள்ல அது பேர்னுலின்ற விதியில தான் அது இயக்கத்தை நாங்க விளங்கப்படுத்துறோம். மற்ற ஹெலிகாப்டரை வந்து நாங்க இது நியூட்டன் 3ஆம் விதியை அடிப்படை வச்சு விளங்கப்படுத்தலாம். இது வந்து பேர்னுலின்ற விதி. இதுக்குள்ள சம்பந்தப்படாது. எதுக்கும் இது வரைக்கும் பார்த்துக்கொள்ளும்.